அப்புறம் நம்ம கொளத்தூர் அண்ணன் விஎஸ் பாபு அண்ணன் 2011 திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏஜென்டா இருந்தவர் ஜெயிச்சு முடிச்சவன தூக்கி போட்டாங்க. யாரு ஒதுக்கப்படுவார்களோ அவர்கள் எழுவார்கள்னு நிறைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் திமுகவுடைய குடும்பம் ஒரு சூழ்ச்சி வலையில் இருந்தாங்களோ, ஒரு சாதாரண ஏஜென்டா இருந்தவர் இன்றைக்கு அதே தொகுதியில், கொளத்தூர் தொகுதியில் மக்கள் வெற்றி பெற வச்சாங்கன்னா ஆதிக்கத்திற்கு எதிராக மக்கள் திரண்டிருக்காங்க. அண்ணன் கொளத்தூர்ல விஎஸ் பாபு அண்ணன் ஜெயிச்சதுக்கு காரணம், பெரம்பூர் முடிச்சோன்னே எங்கள் தலைவர் அவர்கள் கொளத்தூர் போகும்போதே மக்கள் 1 லட்சம் பேருக்கு மேல் மக்கள் திரண்டாங்க. முதல் மீட்டிங்லேயே சொன்னோம், அன்னைக்கே எங்க தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் கொளத்தூர்ல பயங்கரமா வெற்றி அடைந்தது. அதோட வெற்றியா நாங்க கொளத்தூர் தொகுதி வெற்றியை பார்க்கிறோம். இந்த மெசேஜ் எப்பொழுதெல்லாம் ஆதிக்கவாதிகள் மக்களுக்கு எதிராக எழுவார்களோ மக்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அது 75 வருஷம் கட்சியா இருந்தாலும் சரி, 50 வருஷம் கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல 50,000 கோடி பணம் வச்சிருந்தாலும் சரி, இல்ல எந்த பணமா இருந்தாலும் சாமானிய மக்கள் நினைத்தால் எந்த ஆதிக்கவாதிகளும் தூக்கி எறிவார்கள். மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்ட நாள் என்கிறதை நான் பதிவு பண்ணுகிறேன்.